ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்க என்னென்ன தேவைப்படும் சொல்லு கார்த்தி. என்னென்ன செலவு பண்ணீங்க? இந்த டப்பா எவ்வளோ? ஓசியில் எந்த டப்பா இது? கிஃப்ட் வந்தது, இது மட்டும் தான் நம்ம வாங்கணும். எவ்வளோ அது? இது என்ன 400 300 சம்திங். அப்புறம் தட்டு வாங்கியிருக்கோம். இந்த தட்டு தான் அது ஒரு 200-300 ரூபா தான் இருக்கும். இந்த தட்டுலேயே வந்து மேலே கவரை வச்சு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரிய வேணாமா? நாலு பின்ன யாராச்சும் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளோ தான் ஆகுது. சில பேர் லைஃப்பில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்புறம் இந்த பாத்திரம், இந்த அவிக்கிற என்னன்னா தேவை? ஒரு குக்கரு, இப்போ இல்லை பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு குட்டி குக்கர். அப்புறம் வேற என்ன தேவை? அதுக்கு சில பாத்திரங்கள், அது தட்டு இட்லி பாத்திரங்கள், அவ்வளோதான் தேவை. எவ்வளோ ஆயிருக்கும் சொல்லு? இது எவ்வளோ இருக்கும்? ஒரு 500 ரூபா இருக்குமா? 500 ரூபாயில் 700 சரி, ஒரு 3 பேச்சுக்கு 700, இது ஒரு 300, 1000, ஒரு 200, 1200. இது 2 தட்டு. அந்த இது பெரிய இட்லி செய்கிறது குக்கரா? இட்லி குக்கரா? இந்த குட்டி இட்லி குக்கர் சரி 2000. அப்புறம் உங்கள் அம்மாவோட அலுமினிய பாத்திரம் எவ்வளோ? உங்கள் அம்மா 3000. ஒரு குக்கர் எவ்வளோ? 4000 குக்கரோடு சேர்த்து. அப்புறம் காய்கறிகள் 4500 தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு டிஃபன் கடை ஆரம்பிச்சிடலாம். இது பாத்திரத்துக்கே சொல்கிறேன், முக்கால்வாசி நேரத்தில் இந்த 4000 கூட தேவைப்படாது. ஏன்னா பாதி சாமான் உங்கள் வீட்லேயே இருக்கும். ஸோ 2500 இருந்தால் போதும். அப்புறம் ஒரு கடை வேணும். கடை தேவையில்ல. கடை வந்து நீங்கள் ஒரு டேபிள் இருந்தால் கூட இதோ இந்த மாதிரி ஒரு ஸ்டால் வந்து இது ஒரு 14,000 கைஸ். ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு சின்ன ஸ்டால் டேபிள் வாங்கினா ஒரு 6000 கிட்ட வந்துடும். இந்த ஸ்டால் டேபிள் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அப்போ தான் ஒரு கடைக்கு வந்த ஒரு ஃபீல் ஒன்று மக்களுக்கு தரும். அந்த ஃபீல் தான் ஆக்சுவலாக பிஸ்னஸ்ஸே. ஸோ இப்போ கூட பாருங்கள், நான் ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இந்த டேபிள் வந்து ஏன் வச்சுருக்கேன்னா, ஒரு டீ கடையோட ஒரு பேசிக்கான ஃபீல் வந்து இது இருக்கும். இப்போ நான் எங்கேயுமே டீனெல்லாம் எழுதில்லை, பட் அந்த டேபிள் பார்த்தாவே புரியும் இது வந்து ஒரு டீ கடை இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில அந்த லுக்குக்காக தான். ஏன்னா அது ஒன்று வாங்கிக்கிங்க. ஸோ மோஸ்ட்டாக ஸ்டாலோடு சேர்த்தா ஒரு 10K வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தெரியும். சரியா?